ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு பயிறு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு முதல்ல ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியும் ஒரு தக்காளியும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். லேசாக சுட வச்சா போதும். அதை இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தக்காளியில் தோல் எடுத்துருங்க. இந்த புளியையும் தக்காளியும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொல்லை வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 வரமிளகா, 2 பல் பூண்டு, அந்த வேக வச்ச கொல்லில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சதையும் கரைச்சி வச்ச புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு கலவை ரெடி ஆகிடுச்சு. இதை தாளித்து விட்டுறலாம். அதெல்லாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். இதை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு வரமிளகா பிச்சு போட்டுக்கலாம். ஒரு இனுங்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சதை இதை கூட சேர்த்திடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. ரசம் கொஞ்சம் கொதிச்சோம்னா இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.